ஃபேமிலி ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது பேஷண்ட்டோட நேமு அவங்க என்னென்ன ரெக்கார்டெலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புக்கில் தான் ரெஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியோ வந்து இப்போ ஏதாச்சும் வேணும்னா புக்கில் மேனுவலாக தேடணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் வந்துச்சு. இப்போ வந்து சர்வர்லேயே வந்துட்டு எல்லா நேமெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பேர் மட்டும் கொடுத்தாலே பேர் இல்லாட்டி ஃபோன் ஏதாச்சும் கொடுத்தாலே போதும். மேனுவலாக எல்லாமே வந்துடும் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேஷண்ட்ஸோட நேமு டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம் சார். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப் கிரியேட் பண்ணால் நம்மளே வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்துட்டு நேம் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்லேயே வந்துட்டு பேர் கொடுத்தா டேட் ஸ்டேட்மெண்ட்டோட வரும் சார். அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன் பண்ணுவோம். வயர்லெஸ் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வந்து ஏபிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4 ஏரியாஸ் கவரேஜ் பண்ணுவோம். அப்புறம் ஆண்டனாஸ் வந்து ஆட் பண்ணும்போது சிக்னல்ஸு டேரக்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பழைய ஏபிஎஸை ஆல்ட்ரேட் பண்ணி புதுசாக லேட்டஸ்ட் வயர்லெஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். நெட்வொர்க் மானிட்டரிங்னா ஏன்னா இப்போ நெட்வொர்க்கை அனலைஸ் பண்ணிவிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது செக் பண்ணிட்டே இருக்கிறது. அந்த நெட்வொர்க் மானிட்டரிங் நெட்வொர்க்குள்ளே எப்படி பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நெட்வொர்க்ஸ் எப்படி எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகுது அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பில்டாக இருக்கும். நம்மளும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நெட்வொர்க் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா செக்யூரிட்டி அலாட்ஸ், டேட்டா ஓவர், லேட்டன்சி அலாட்ஸ், அப்புறம் வந்து செக்யூரிட்டி மானிட்டரிங். இப்போ லேட்டன்சி அலாட்ஸில் வந்து விசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது. அதாவது கேமராவில் வந்து அப்போவே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் த்ரெட்ஸு இல்லை அன்வான்ட் ஆத்தரைசேஷன் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சரௌண்டிங்ஸில் வந்து ஏதாச்சும் அன்வான்ட் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சா அப்போவே ஒரு அலாட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு விசிபிலிட்டிஸ் இருந்துச்சா கேமராவில் அப்போவே ஒரு அலாட் வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு அதிகமாகும். அப்புறம் வந்து டேட்டா ஓவர்லோட வந்து என்ன பிரச்சனைனா டேட்டாஸ் வந்து ரொம்ப ஸ்டோர் ஆகிட்டு, அதாவது குறிப்பிட்ட கேமராஸ்க்கோ இல்லை குறிப்பிட்ட நெட்வொர்க்ஸ்க்கோ இவ்வளோ தான் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு அலோகேட் பண்ணிட்டோம்னா அது அந்த டேட்டா கொண்டு இருக்கும். சில இது டைமில் சில கேமராஸ் இல்லை சில நெட்வொர்க்ஸ் வந்து டேட்டா கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து மானிட்டர்ஸ் பண்ணுறதுக்கும் ஏஐ வச்சு நம்ம மிஷின் லேர்னிங் வச்சு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லேட்டன்சி ஆப்ஸில் வந்து அதே தான் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து செக்யூரிட்டி மானிட்டரிங்கில் வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரே விசிபிலிட்டி எல்லா பக்கமும் இருக்காது. அதனால செக்யூரிட்டியில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி அதாவது ஒவ்வொரு இதுவுமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கலாம். அதனால் இதுதான் எனக்கு ப்ராப்ளம் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ. ஸ்மார்ட் சிட்டி டெவலப் அது எப்படி டெவலப் பண்ணால் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்ச வரை ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஈகோ ஃப்ரெண்ட்லியான பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. மெயின் அது வந்து டிராஃபிக்னால கேமரா வச்சு ரூட்டில் இருக்கிற டிராஃபிக் அடிச்சு அது இல்லாமல் எமர்ஜென்சி வந்து ஆம்புலன்ஸ் தான் போக கஷ்டமாக இருக்குது. என்னால் சென்சார் வச்சு இந்த ரூட்டில் டிராஃபிக் வந்து அந்த ரூட்டை பார்க்காது. டிராஃபிக் இருந்தால் மேலே பிரிட்ஜு